ஒரு பர்த்டே பார்ட்டியா இருக்கட்டும், இல்ல ஒரு வெட்டிங் இவெண்ட், இல்ல ஒரு கார்ப்பரேட் இவெண்ட், இல்ல ஒரு ஃபேஷன் ஷோ, இல்ல ஏதாவது ஸ்டுடியோ ஷூட்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு ப்ரொஃபஷனுக்கு ரொம்பவே டிமாண்ட் இருக்கு. அது என்ன ப்ரொஃபஷன் கேட்டிங்கன்னா ஃபோட்டோகிராஃபி. அண்ட் ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஒரு கேமரா இருந்தாலே நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அலையிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுலேருந்து நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். பட் நீங்கள் கரெக்டான முறையில் வந்து செஞ்சீங்கன்னா அதிலே நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அண்ட் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹலோ அண்ட் வெல்கம் டு indianmoney.com தமிழ் சேனல். நான் நெட்டாலியா. அண்ட் இன்னைக்கு நீங்கள் எப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், எப்படி ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோவை அமைக்கிறது, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி இட் இஸ் மோர் தென் ஜஸ்ட் அ கெரியர். நிறைய பேர் இது வந்து பேஷன்னு சொல்கிறாங்க. அவங்க பேஷனே வந்துட்டு அவங்க ரொம்ப காலத்துக்கு பண்ணி அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஆகணும்னா நீங்கள் அதுக்கு வந்து பெரிய பெரிய படிப்புகள் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போல்லாம் விஸ்காம் இருக்குது. பட் அது இல்லாமலே அதை படிக்காத ஃபோட்டோகிராஃபர்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க தான் வந்துட்டு இன்னும் நல்லா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. எதனால? ஒன்லி ஒன் திங், ஸ்கில். அவங்ககிட்ட அந்த ஸ்கில்ஸ் இருக்குது. அந்த ஸ்கில்ஸ் இருந்தாலே போதும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஆகலாம். பட் ஃபோட்டோகிராஃபர் ஆகுனா நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து அதுலேருந்து நல்லா பணம் சம்பாதிக்கலாம். பட் ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ நீங்கள் அமைச்சிங்கன்னா தான் உங்கள் பிஸ்னஸ் அல்லது பிராண்டை நீங்கள் பில்ட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் பிராண்டுன்னு ஒன்று வந்து நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸை எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெட்டிங் இவெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கார்ப்பரேட் இவெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபேஷன் ஷோஸ், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ, ஒரு பிராண்டை நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ அந்த பிராண்டை எப்படி உருவாக்குறது? சென்னையில் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபி பிராண்ட், இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ பிராண்டை உருவாக்கியிருக்காரு. ஸோ அவர் எப்படி பண்ணார்? முதல்ல அவர் யார், அவரோட சில பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். என் பேர் கண்ணன். எனக்கு இப்போது வந்து 28 ஆகுது. எப்படின்னா இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோன்னு சொல்ல போகிற இதை வந்து நான் 10th படிக்க போகிற அந்த பூஜா ஹாலிடேஸ் லீவில் வந்து அப்பா வந்து ஃப்ரீயாக இருக்காத போன்னு சொல்ல போய், ஸோ எல்லோரும் வந்து எதாவது ஒர்க் பண்ணுற டைமில் நம்மளும் சரி போயிட்டு வருவோம் சொல்லி போனனால அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக நம்மளுக்கு இப்போது இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து 10th முடிக்க போகிற என்னென்னா, அது யூஸ்வலாக எல்லாரும் படிக்கிற மாதிரி தான் நானும் ஒரு கோர்ஸாக படித்தேன். இதை வந்து பேசிக்காக வந்து நான் சின்ன ஸ்கேலில் தான் படித்தேன். அப்படின்னா ஒரு 1 month பிரதர் கூட இருந்து நான் கற்றுக்கினது தான் இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ ஒர்க்கு. இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ வந்து சொல்லணும்னா இப்போ பார்த்தா அது ஒரு பெரிய கடல் மாதிரி ஆஸ் எ பெரிய டெக்னாலஜி அது. சரிங்களா? அதில் வந்து நான் வந்து என்னென்னா 10th முடிச்சு அப்படியே 12th முடித்தேன். 12th முடித்தோடனே 12th சயின்ஸ் குரூப் அதை முடித்தோடனே நெக்ஸ்ட்டு வந்து யூஜி முடிச்சுட்டு பிஜியும் முடிச்சிட்டேன். ஆனால் என்ன, இப்போது நான் வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சு ரன் பண்ணுறோம். ஆனால் நான் படித்தது ஐடி தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னென்னா 10th அதான் 12th எக்ஸாம்ஸ் முடித்தோடனே என்ன பண்ணலான்னு தெரியாத நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சின்ன சின்னதாக வந்து ஈவெண்ட்ஸ் வந்து பண்ணலான்னு பிளானு. ஆனால் ஈவெண்ட்ஸோட மெயினாக சொன்னால் அந்த ஷார்ட் ஃபிலிம் எல்லாரோட கிரேஸ் இப்போ கூட வந்து சொல்லணும்னா அந்த கிரேஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம் தான். ஸோ ஷார்ட் ஃபிலிம்க்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா அந்த கேமராஸ் இது தான் வந்து எப்போ தேவைப்பட்டது. ஸோ என் பிரதர் தான் தரேன் வாங்க சொல்லிட்டு என் பிரதர்கிட்ட போயிட்டு கேமரா கொடுங்க நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது சொல்லி அப்போது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நாங்கள் வந்து கேமரா தொட்டு ஒரு ஒர்க் பண்ணோம். ஸோ என் பிரதர் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து சில வந்து கொஞ்சம் ஈவெண்ட்ஸ் டபுள் நிறைய வந்தது. ஈவெண்ட்ஸ் நிறைய வரப்போ என்ன பண்ணுவார்னா நீங்கள் போய் எடுங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவார்னா அப்படியே அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்தது தான். ஸோ அது என்ன பண்ணணும், நாங்கள் இதை வந்து ஒரு நெக்ஸ்ட்டு எங்களுக்கு வந்து இது வந்து பெரிய லெவலில் வரல. ஏன்னா ஆஸ் அ ஃபோட்டோ ஸ்டுடியோ வந்து ஈஸியாக வைக்க முடியாது. அந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்து நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஃபீல்டுக்கும் நம்மளுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் பில்ட் ஆகும். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நானும் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு. அது அப்படி இல்லை. நீங்கள் 2 பேரும் ஒரு பாண்ட் ஐட்டம்னாவே கரெக்டாக இருக்கும். அது ஆஸ் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா ஒரு கேமரா நம்மகிட்ட கேமரா இருந்தால் அதை வச்சு நம்ம வந்து எடுக்கணும் அப்படி சொல்லியே நம்ம வந்து அது ஆயிடும். அந்த மாதிரி தான் அப்படியே வந்து பண்ணி டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபியில் என்ன பண்ணுறோன்னா சில நிறைய கேமராஸ் வாங்கி ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணி இது ஒரு கம்பெனியாக பண்ணிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த கம்பெனி நீங்கள் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு சார்? இந்த கம்பெனின்னு சொல்ல போகிற இதை கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ண எனக்கு வந்து 3 years ஆச்சு. இதை வந்து கம்பெனி எப்படின்னா இது கம்பெனியுமே பண்ணாமல் இதை ஸ்டார்டிங் நான் எப்படி ட்ராவல் பண்ணுறோனோ அதே மாதிரி என் கூடயே பிஸ்னஸும் ட்ராவல் ஆச்சு. ஸோ ஒரு 7 years பேக் நான் என்ன பண்ணேன்னா நம்ம 12th முடித்தோன்னே இதை வந்து நம்ம எங்களுக்கு என்னென்னா எது ஃப்ரீயாக கிடைச்சோம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்க போகிறது தான். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ சொல்லியிருந்தாங்க. MSME அதுதான் வந்து பிஸ்னஸ் லோன். இப்போ ஃபோட்டோகிராஃபர்ஸ் யாருக்குமே இந்த MSE பற்றி தெரியாது. என்னென்னா ஸ்டார்டிங் பண்ணணும் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு. ஆனால் அது வந்து என்னென்னா இப்போ வந்து என்னென்னா MSME லோன்ஸ்லாம் தருது. நல்லா இப்போ ஸ்டார்ட் அப் பசங்களுக்கு அந்த செக்டரில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம மென்டர் யாருன்னு பார்த்தீங்க. இப்போ ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ பிஸ்னஸை அமைக்கணும்னா சில பேசிக் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும் இல்லையா?
அது என்ன நம்ம மென்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஃபோட்டோ ஸ்டுடியோ பிஸ்னஸ் வந்து என்னென்னா கேப்சரிங் மூமெண்ட்ஸ். ஸோ ஒரு கேமரா வந்தால் போதும் கேப்சர் பண்ணலாம். ஸோ இதை ஏன் ஃபோட்டோ ஸ்டுடியோ அப்படி சொல்கிறோன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறதுனால தான் அது ஃபோட்டோ ஸ்டுடியோன்னு சொல்கிறோம். சரிங்களா? இது வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோ வந்து எப்படி சொல்லுதுன்னா பர்சன் அதுக்கு நாலேஜ் இருக்கணும். ஏன்னா யூஸ்வலாக இப்போ கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறது வந்து காமன். ஒரு விஷயம் வந்து ஒரு அழகாக காட்டணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கேற்ற லேர்னிங் நம்ம பண்ணிருக்கணும். சார் இப்போ ஏன் வந்து ஒருத்தர் இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ பிஸ்னஸில் இறங்கணும்? ஏன் ஒருத்தவங்க இறங்கணும் இல்லை, யாருக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் பேர் நினைப்பாங்க நம்மளுக்கு வந்து டேலண்ட் இருக்குது, நம்மளுக்கு ஃபோட்டோ எடுக்க நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்க போகிறோம். அதை வந்து அவங்க பிஸ்னஸாக மாற்றிக்கலாம். ஸோ நேச்சர் இப்போ எப்படி சொல்கிறேன் ஒன்று, இதை ஃபோட்டோகிராஃபின்னு சொல்ல போகிற அது வந்து ஒரு பிஸ்னஸ்ன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ பிஸ்னஸ் ஓப்பன் ஆகுது, நம்மளுக்கு நம்மளே தான், நம்ம காட்டில் நம்ம தான் ராஜா அந்த மாதிரி. ஸோ ஃபோட்டோ ஸ்டூடியோவில் வரப்போகிற அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஓகே. ஆஸ் அ பிஸ்னஸ்ன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணால் நம்ம ஏர்ன் பண்ணுவோம். அந்த கான்செப்ட் தான் இந்த ஃபோட்டோகிராஃபி பொறுத்து. அது இல்லாமல் ஏன் இதுக்குள்ளே வரணும்னு நான் சொல்ல போகிறேன்னா ஃபோட்டோ வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஃபோட்டோகிராஃபியில் இறங்குறாங்க. ஏன்னா இப்போ இதுக்கு தனியாகவே வந்துச்சு டிகிரி, விஸ்காம் அப்படின்னு சொல்ல போகிற வரப்போரு. இப்போ விஸ்காம் படிச்சுட்டு வரவங்க என்ன பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி. ஸோ அது கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க ஆன் ஸ்பாட்லேயே நம்ம கேமரா வாங்கிட்டாங்க அப்படின்னாவே விஸ்காம் படிக்க போகிறே ஃபோட்டோகிராஃபியும் படிச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ அதனால இப்போ நல்லா அது ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடாக வந்துச்சு. எப்படி ஐடியில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் நிறைய சொல்கிற மாதிரி கேமராஸ் மாற அவுட்புட் மாறுது. ஸோ டிமாண்ட் இப்போ அதிகமாகிடுச்சு. சார் இப்போ வந்துட்டு விஸ்காம் சொன்னீங்களா, அது படிச்சாதான் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஆக முடியுமா, இல்லை வந்துட்டு அது இல்லாமல் நம்ம எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் டேலண்ட் வச்சா ஆளால? அதே தான் நானும் சொன்னேன். ஏன்னா இப்போ நான் வந்து என்ன படித்தேன், ஐடி தான் படித்தேன். பட் என்னன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து விஸ்காம். பட் என்னன்னா ரெண்டுமே வந்து இருக்க போகுது அந்த டேர்ம்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா விஸ்காம் படிக்கூடாதுன்னு இல்லை, விஸ்காம் படித்தா அது வந்து அது ஒரு டைப்ஸ் ஆஃப் கேட்டகிரி. ஸோ அந்த டிகிரி படிச்சு வருது ஒரு டேர்ம்ஸ். ஆனால் அவங்க வந்து வேற ஒரு செக்டரில் போகிறாங்க நல்லா. இப்போ எப்படி சொல்லுது ஃபோட்டோகிராஃபின்னு சொல்ல போகிறேன், ஃபேஷன் அந்த மாதிரி நிறைய வந்து கேட்டகிரி பிரியுது உள்ள. ஆஸ் அ விஸ்காம் படிக்க போகிற அவங்க ஆங்கிள்ஸ் இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அப்போ ஸ்கெட்சிங் இந்த மாதிரி நிறைய படிப்பாங்க. இப்போ நம்ம வந்து அப்படி இல்லை, நம்ம வந்து ஆஸ் அ ஒர்க்கராகவே கற்றுன்னு வருவோம். ஸோ அவங்களோட நம்மகிட்ட வந்து அந்த டிமாண்ட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கரெக்ட். ஸோ சார் இந்த ஒரு ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ் வந்துட்டு இந்தியாவில் ஸ்கோப் இருக்கா? ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு கேமரா இருந்தால் ஒரு ஐஃபோன் இருந்தாலும் வந்துட்டு நான் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? ஸோ ஸ்கோப் இருக்கா இந்த இண்டஸ்ட்ரியில்? அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் சொல்லிக்கிறவங்க வந்து அப்போ தான் ஃபோட்டோகிராஃபர் இருப்பாங்க. இந்தியான்னு சொல்லப்போ இந்தியானா அது எத்தனை ஸ்டேட் இருக்குது, எல்லா ஸ்டேட்லேயும் ஃபங்க்ஷன் நடக்கும். எல்லாருக்கும் மேரேஜ் முடிஞ்சால் நெக்ஸ்ட் என்னது பர்த்டேஸ் வரும். அது மாதிரி நிறைய வகையான ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்லேயே நடக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ கேப்சரிங் மூமெண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது. அதனால வந்து என்னன்னா நம்ம வந்து நம்மள ஷோ கேஸ் பண்ணிக்கணும். நாங்கள் ஒருத்தங்க இருக்கோம், எங்ககிட்ட ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ், நாங்கள் ஃபோட்டோகிராஃபர். ஏன்னா எதுக்கு நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும்னா அதோட இப்போ நம்ம ஃபோன் வச்சிருக்கிறோம், இது வச்சிருந்தாலும் அதோட அவுட்புட் நல்லா இருக்கும். ஆஸ் அ பர்சன் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்க போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது அவுட்புட்டும் நல்லா ப்ரொஃபஷனலாக இருக்கும் நம்ம நினைப்போம். அதுதான் மெயின் விஷயம். இதில் எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக வந்து அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் ஒன்று எடுக்கணும். ஸோ ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறதுனா அதுக்கு ஏதாவது பெர்மிஷன்ஸ் இருக்கா, அதையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிற எம்எஸ்எம்இன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ அதை வந்து என்னென்னா ஃபியூச்சரில் யாராவது லோன் தரப்போ நம்மளை கேட்பாங்க நீங்கள் ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிக்கலாம் கேட்கறதுக்கு எம்எஸ்எம்இ அப்போ சப்போர்ட் ஆகுது. இப்போ வந்து எப்படின்னா இதெல்லாம் இப்போ கம்பெனின்னு சொல்ல போகிற கம்பெனி பிஸ்னஸ்ன்னு வரப்போகிற நான் வந்து இப்போ சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்பாக வந்து நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஆஸ் அ கம்பெனியாக மாற்றிடுவோம் அப்படின்னு இப்போ இருக்கிற டைமில் நம்ம இவ்வளோ இது பொருள்லாம் வாங்கி போட்டிருக்கோம். அதெல்லாம் என்னென்னா நம்ம ஐடி இதில் வந்து என்ன சொன்னால் ஐடியும் நம்ம தனியாக, இந்த கம்பெனிக்கும் தனியாக ஐடி இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ கஸ்டமர்ஸ் கிட்ட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நம்ம பிராண்ட் ஐட்டம் அப்படின்னா ஜிஎஸ்டிக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆஸ் ஒரு கம்பெனியோட ப்ரொஃபைல் வந்து நம்ம இதில் கொண்டு வரலாம். ஸோ இதில் வந்து அது ஒரு பெனிஃபிட்டு. அதுக்கப்புறம் என்ன நம்ம சொல்லணும்னு சொன்னால் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண அந்த டைம் டியூரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்தந்த நேரத்துக்கு எப்படியோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதில் எப்படின்னா ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் அப்படி சொல்ல போகிற இது தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இல்லை, ஆஸ் அ கம்பெனி ப்ரொஃபைல் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னென்னா இது வந்து நம்மளோ ஃபோட்டோகிராஃபர் காட்டிக்கிறதுக்கு நம்ம யூனியன் இங்கே வந்து ஏகப்பட்ட யூனியன்ஸ் இருக்குது. சிவிபிஏ சினிமாட்டோகிராஃபி கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இந்த மாதிரிலாம் யூனியன் இருக்குது தனித்தனியாக. இதெல்லாம் வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணால் அவங்க பெனிஃபிட் நிறையா கிடைக்கும். இப்போ என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்னா இப்போ ஈவெண்ட்ஸ் இல்லை, அப்போது அவங்க இப்போது என்னால் போக முடியல, பட் எனக்கு வந்து யூனியனில் இருக்கவங்க கிட்ட தான் நான் ஒர்க் கொடுப்பேன் அப்படின்னு இருக்கப்போ அந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல பெனிஃபிட்டு. அது இல்லாமல் என்னென்னா இந்த ஆல்பம் டிசைனிங் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி அவங்க வச்சு கொடுக்குறாங்க நம்மளுக்கு.
சூப்பர். சோ இப்போ சப்போஸ் வேலை இல்லைன்னா நீங்க அங்கேருந்து கூட யூனியன்ல எடுத்துக்கலாம். ஓகே. சோ இப்போ அந்த யூனியன்ல போய் எப்படி ரெஜிஸ்டர் பண்றது நம்ம? யூனியன்ல ஒண்ணுமே இல்லை. ஒரு யூனியனுக்கு ஒரு எப்படின்னா எல்லாம் ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு யூனியன்ல வந்து என்ன ஒரு சார்ஜஸ் இருக்கு. சார்ஜஸ் பே பண்ணி அவங்க உங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. யூனியன் ஃபங்க்ஷன் நடக்கும். யூனியன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு எதாவது கஷ்டம், இப்போ கொரோனா டைம்ல வந்து ஒரு கஷ்டம்னா ஸ்டாலின் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோகிராஃபருக்கு கஷ்டம்னா யூனியன் வந்து நம்மளை பார்த்துக்கும். அதனால பெஸ்ட்டாக அதோட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. பிகாஸ் இட் இஸ் ஃபோட்டோகிராஃபி. கேமரா, லைட்ஸ், இல்லை ரெக்கார்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவை. அண்ட் அதெல்லாம் கண்டிப்பா சீப் கிடையாது. நீங்க அதுக்கு கொஞ்சம் முதலீடு செஞ்சாகணும். ஸோ அது எவ்வளோ ஆகும் அதை பத்தி நம்ம வெண்டை கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து வாங்கினது வந்து நிக்கான் D90. ஓகே. அது வந்து எப்படின்னா யார் வேணா யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபோட்டோ எடுக்க தெரியாதவங்க இப்போ எல்லாம் சொல்லுவாங்களே நான் ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டோன்னு. ஸோ அந்த மாதிரி இல்லை, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணது வந்து நிக்கான் வந்து ஒரு காமன் எல்லாருக்கும் செட் ஆகும். ஸோ கெனான் வந்து ஆஸ் அ ப்ரொஃபஷனல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸ்டார்டிங் ஹேண்டில் பண்ண. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ அந்த நம்ம 10 ரூமில் வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோன்னு வைக்க போகிறோம். நம்மளுக்கு வந்து D90 நிக்கான் வந்து D90 வந்து நல்லா இப்போது அந்த நல்லா இருந்தது. அதுதான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரி பேசிக்காக யூஸ்வலாக அந்தந்த டைமில் ஈவெண்ட்ஸ் எடுக்க போகிற அந்த கேமரா தான் இருந்தது. வீடியோ கேமராலாம் இப்போ முன்னாடியெல்லாம் HD தான் வந்தது. 720 அந்த கேசெட்டில் டேப் ரிகார்ட் அந்த இதில் வந்து இப்போ ஜென்ரேஷன் மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்னென்னா எல்லாம் UX90 4K எல்லா கேமராவும் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன கேமரா வச்சு எல்லாமே எல்லாம் கெனான் தான். ஏன்னா இப்போ ஆஸ் அ கிளைண்ட்டுக்கு ப்ரொஃபஷனல் அவுட்புட் வேணும்னு சொல்ல போகிற கெனான் ப்ராடக்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து பேனாசோனிக். அதுக்கப்புறம் என்னென்னா சில இதுவும் வாங்கினேன் எக்யூப்மெண்ட்ஸ். எப்படின்னா இந்த எலிகேம், ட்ரோன் எல்லாம் இந்த பேந்தோம் அந்த மாதிரி ஆக்சசரிஸு. ஸோ அதுக்கு இல்லாமல் என்னென்னா நம்ம யூஸ் பண்ண போகிற கேமராஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஏற்ற ஈவெண்ட்டுக்கு தேவைப்படும். சம்டைம்ஸ் ஒரு ஈவெண்ட் போனோம்னா ஒரு கேமரா, ஒரு 4 ஈவெண்ட் போகிறோன்னா அது மாதிரி. அது இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எப்படின்னா ஒரு 1.5 lakhs 2 lakhs நம்ம கேமரா இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ சார் இப்போ வந்துட்டு இந்த கேமரா வந்து கம்மியான விலையில எங்கேருந்து வாங்கலாம்? ஆன்லைன்லையா இல்லை கடையிலையா, எப்படி அது? இப்போ நான் வந்து ஏன் ஆன்லைனில் சஜஸ்ட் பண்ண, ஆன்லைன்லேயே வாங்கலாம். பட் கேமராஸ் வந்து நம்ம அவ்வளோ அதிகமாக பே பண்ணி வாங்க போகிறோம். அதை வந்து நம்ம யூஸ் பண்ண அது வாங்குறது கொஞ்சம் டவுட்டு தான். அதில் என்னென்னா நீங்கள் ஆஃப்லைனில் மேபி நம்ம டேரெக்டாக ஸ்டோர் போய் வாங்க போகிறோம். உங்களுக்கு என்ன கேமரா வாங்கலாம், அது இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களே உங்களுக்கு நல்லா சஜஸ்ட் பண்ண போகிறாங்க என்ன பர்பஸ்க்காக நம்ம வாங்க போகிறோம். அது இல்லாமல் நிறைய ஒரு வகையான லென்ஸ் எல்லாம் ட்ரையல் பார்க்க முடியும். அது இல்லாமல் என்னென்னா ஏகப்பட்ட ஆக்சசரிஸ் என்ன ஃபீல்டுக்கு வந்திருக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ அந்த மார்க்கெட்டிங் நம்ம மென்டர் இந்த ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ பிஸ்னஸுக்கு எப்படி பண்ணார், அதில் நீங்கள் என்ன கற்றுக்கலாம் அதை பற்றி அவர்கிட்ட கேட்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்ல போகிற நம்ம கேமராஸ் எல்லாம் ரெண்டல் போச்சு. ஏன்னா ரெண்டல் அப்போ வந்து யூஸ்வலாக கேமராஸ் கொடுக்க கூட நிறைய பேருக்கு தெரிய வரும் நம்மகிட்ட கேமராஸ் இருக்குது அப்படின்னு. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்மகிட்ட என்ன பொருள் இருக்குது அது மற்றவங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரீ வெப்சைட்ஸ், நல்லா என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் இப்போ ஃப்ரீயாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. சுலேகா, இந்தியா மார்ட், அந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட்ஸ், கூகுள் மை பிஸ்னஸ், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நம்ம ஆளுங்க யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. பட் எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கணும். நம்மளோட ப்ரொஃபைல் வந்து எல்லாமே வெளியே தெரியணும். கரெக்ட் சார். ஃபஸ்ட்டு விஷயம் அது. அது இல்லாமல் என்னென்னா மோஸ்ட்லி வந்து என்னென்ன ஒர்க் நம்ம பண்ணுறோம் அது வந்து எல்லாருக்கும் தெரியறதுக்கு வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணுவோம். வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் போடுறது, செல்ஃபிஸ் போடுறது, இந்த மாதிரிலாம் வச்சு பீப்புளுக்கு வந்து இவங்க வந்து இன்னும் இந்த ஃபீல்டில் இருக்காங்க, கரண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை காட்டிக்கணும். அது இல்லாமல் என்ன நம்ம புதுசாக கேமராஸ் வாங்கினாலும் அதையும் நம்ம ஒரு அப்டேட் கொடுக்குறது. ஸோ நம்ம இந்த ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியக்கூடாது அப்படின்னு இல்லை. இதில் என்னென்ன பண்ணாலும் நமக்கு தெரியணும். நான் எங்கே போனாலும் ஏதாவது ஊருக்கு போகிறேன், எங்கேயாவது லேர்னிங் பண்ணுறேன், ஏதாவது அப்டேட் பண்ணணும். ஸோ கிளைண்ட்ஸ்க்கு வந்து அது ஒரு அட்வான்டேஜாக தெரியும். ஓகே இவங்க இதை கற்றுக்குறாங்களா, இந்த மாதிரி மார்க்கெட்டில் எது புதுசாக வந்தாலும் நம்ம அதை வந்து பண்ணணும். பண்ண போட்டு நல்லது, நம்மளுக்கு அது நல்ல ஒரு ரீச்சாக இருக்கும். அது சரி. இப்போ ஆன்லைன்ங்கிற போது எந்த மாதிரி வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க? ஆன்லைன் சொல்லுங்கள் ஃபேஸ்புக் அதிகமாக. ஃபேஸ்புக்கில் வந்து ஃபோட்டோஸ் போடுறது, யூடியூப்பில் வீடியோ யூஸ். ஏன்னா எல்லாமே வந்து இப்போ வந்து பிஸ்னஸ் ஆயிடுச்சு. அதனால் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து நம்ம என்னென்ன நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். அது இல்லாமல் நிறைய பேர் வந்து சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு லீட்ஸ் தரேன், அது வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் லீட்ஸ் எல்லாம். பட் ஏன்னா யூஸ்வலாக உங்கள் வெப்சைட்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணும். பட் எவ்வளோ முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது வந்து உங்களுக்கு நல்லா பெனிஃபிட். யோசிக்க வேணாம், தொடங்கணும் முடிவு பண்ணிட்டா தொடங்கணும். இதுதான் இந்த ஃபீல்டில் நம்ம சொல்லணும். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் கண்டிப்பாக பிரச்சனைகள்னு வரது சான்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது நம்ம மென்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம்.
ஃபினான்ஷியல் பர்டன் சொல்ல போகிற மோஸ்ட்லி இஎம்எஸ் எல்லாம் கரெக்டாக க்ளோஸ் ஆயிடுச்சு. இஎம்எஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகணும். நான் என்ன பண்ணா அப்போ ஃப்ரீ ஆகிற டைமில் ஸ்விக்கியெல்லாம் ஓட்டியிருந்தேன். ஏன்னா மட்டும் பைக்ஸ் எல்லாமே இருக்குல்ல. அப்போது என்னன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அதனால நம்ம ஒரு ஜாலியாக ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஸ்விக்கியெல்லாம் ரன் பண்ணணும். சார், இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க? இந்த ஃபீல்டில் பொறுத்தவரைக்கும் பிஸ்னஸில் காசு போட்டுட்டோம், பொருள் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அதுக்கான ஸ்மார்ட் ஒர்க்கும் நம்ம ஹார்ட் ஒர்க்கும் கொஞ்சம் போடணும் உள்ள. எப்படின்னா நம்ம பெஸ்ட்டான பசங்களையும் ஹையர் பண்ணுங்க யோசிக்காமல். அது இல்லாமல் என்னென்னா ஃபினான்ஸ்லேயே நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது ரெண்டும் கரெக்டாக பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக மாம்பழம் வர கதை மாதிரி தான். நல்லா மரத்தில் மாம்பழம் வந்துச்சுன்னா நல்லா சாப்பிட்லாம்ல, அந்த மாதிரி ரிலாக்ஸாக இருக்கலாம். நான் இப்போ ரிலாக்ஸாக தான் இருக்கேன். ஏன்னா அந்த இஎம்ஐ கட்ட போது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுதான் இருக்கிறதுல பெரிய அசெட்ஸ் நம்ம சேவ் பண்ணது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஸ்னிப்பெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த கோர்ஸ். இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ பிஸ்னஸ் கோர்ஸில் நீங்கள் வேறு என்னெல்லாம் கற்றுக்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறமா நம்ம மென்டர் யாருன்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபோட்டோ ஸ்டுடியோ பிஸ்னஸ்னால் என்ன, சில பேசிக் கேள்விகள் மற்றும் அதுக்கு விடை. அப்புறமா இதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும், அதாவது கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட், முதலீடு நீங்கள் எவ்வளோ செய்யணும், எப்போ வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ செலவாகும், டோட்டலாக எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி ஃபைனான்ஷியல்ஸ். அதுக்கப்புறமா ஓனர்ஷிப், ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் லைசன்ஸ் ஏதாவது இருக்கா, எது எடுக்கணும், அது ப்ராசஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம மென்டர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாரு. அப்புறமா லொக்கேஷன் மற்றும் ஸ்பேஸ் ரிக்வயர்மெண்ட். கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கணும்னா நீங்கள் ஒரு இடத்த வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து ஆகணும். ஸோ ரெண்ட்டுக்கு எடுக்கலாமா, லீஸ்க்கு எடுக்கலாமா, இல்லை வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா மற்றும் எக்யூப்மெண்ட் எவ்வளோ ஆகும், எங்கேருந்து வாங்கலாம், எப்படி சூஸ் பண்ணுறது. அப்புறமா சர்வீஸ் மற்றும் ஸ்டாஃபிங். கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ்ன்ற போது ஒரு பிராண்ட் அண்ட் பிராண்ட் ஹேஸ் அ டீம். நீங்கள் தனியாக எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக பண்ணலாம், பட் நீங்கள் நிறையா வந்துட்டு ஒரு பிராண்டாக க்ரியேட் பண்ணணும், அதுலேருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாஃப் முக்கியம். ஸோ அவங்கள எப்படி ஹையர் பண்ணுறது, அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கணும், ட்ரைனிங் எதாவது கொடுக்கலாமா. அதுக்கப்புறமா மார்க்கெட்டிங் மற்றும் ஆன்லைன் ப்ரெசன்ஸ், இது எப்படி பண்ணுறது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் காம்படிஷன் ஒன்று இருந்தால் அவங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணலாம். இல்லை ஏதாவது சவால்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா, என்ன மாதிரி சவால்கள், அது எப்படி மேனேஜ் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே இந்த கோர்ஸில் நீங்கள் A to Z கற்றுக்க போகிறீங்க. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே போய் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஹவு டு ஸ்டார்ட் அ ஃபோட்டோ ஸ்டுடியோ பிஸ்னஸ் கோர்ஸை பார்த்துக்கிட்டு நீங்கள் கூட இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் மற்றும் ப்ராஃபிட்டபிளான ஃபோட்டோ ஸ்டுடியோ பிஸ்னஸாக ஆரம்பிக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ யாருக்காவது உதவும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நெட்டாலியா, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் indianmoney.com. Get wise, break free.